வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை நான் வாசிக்கவிருக்கிறேன். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்களேன். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். உன் கண்ணில் நீர் வழிந்தாள். பெரியவா சாதாரணமாக ரொம்ப கூட்டம் இல்லாவிட்டால் கூட இரவு 10 மணி ஆனாலும் பக்தர்களின் குறைகளை கேட்டு உபாயமோ ஆறுதலோ சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் எல்லோரும் போனதும் பெரியவா சயனிக்க உள்ளே போனார். எனவே சிப்பந்திகள் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக்கொண்டிருந்த போது, நான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும். குரல் கேட்டு யார் என்று பார்த்தால் ஒரு 12 வயது பையன் மிகவும் பரிதாபமான கோலத்தில் நின்று கொண்டிருந்தான். இப்போல்லாம் பெரியவாளை பார்க்க முடியாது, சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமா இங்கேயே படுத்துக்கோ, காலையில தரிசனம் பண்ணு, பாரிஷதர் சொன்னார். இப்படி ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று பெரியவாளை எழுப்ப முடியாது. சிறுவன் விடுவதா இல்லை. எனக்கு இப்போ பசிக்கலை, பெரியவாளை மட்டும் எப்படியாவது தரிசனம் பண்ணணும் அண்ணா என்று சொல்லிவிட்டு மிகவும் களைத்து போய் இருந்ததால் ஒரு பக்கமாக படுத்து கொண்டு விட்டான். மறுநாள் காலை பெரியவா சிறுவனை தன்னிடம் அழைத்தார். ஏம்பா, எங்கேந்து வரே? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு? எங்க இருக்கா? ஸ்ரீ மாதாவின் குரலை அந்த கன்று இனம் கண்டு கொண்டது. கண்களில் நீர் பெருக அந்த குழந்தை பையன் சொன்னான், பெரியவா, நான் மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா தங்கை 3 பேரும் வெளியூரில் இருக்கா. அப்பா திடீர்னு செத்து போயிட்டார். அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம். அப்புறம் பம்பாயில் ஒரு பெரிய பணக்கார மாமாவாத்தில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தா. சிறுவன் மேலே பேச முடியாமல் விம்மினான். திடீர்னு எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டா பெரியவா. இதற்கு மேல் குழந்தையால் தொடர முடியாமல் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். அப்பா அம்மா 2 பேரையுமே என்னால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலை பெரியவா. அவளுக்கு காரியம் பண்ணக்கூட என்னால் முடியாது. நேக்கு இன்னும் பூணூல் கூட போடலைங்கிறதால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது பெரியவா. இப்போ அந்த பம்பாயில் இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கையை அழைச்சிண்டு போன்னு எப்போ பார்த்தாலும் ஆள் விட்டுண்டே இருக்கார் பெரியவா. நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருக்கேன். என் அப்பா அம்மாவுக்கு கர்மாக்களை பண்ணணும், என் தங்கையை நன்னா வச்சுக்கணும்னு நேக்கும் ரொம்ப ஆசையாகத்தான் இருக்கு பெரியவா. ஆனால் நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேனே. அதான் உங்களை தரிசனம் பண்ணினா எனக்கு வழி சொல்லுவேல்னு மடத்துக்கு வந்தேன். அழுகையோடு தடுமாறி சொன்னான். அவனையே சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்தார் பெரியவர். அவன் சொல்லித்தானா அவருக்கு தெரிய வேண்டும்? அவனை காப்பாற்றத்தானே இங்கே வரவழைத்திருக்கிறார். சரி குழந்தே, நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு. என்ன? சரி என்று சந்தோஷமாக தலையாட்டியது அந்த குழந்தை. 4-5 நாட்களுக்கு பிறகு நெய்வேலியிலிருந்து சில உயர் அதிகாரிகள் பெரியவா தரிசனத்திற்கு வந்தார்கள். அவர்கள் கிளம்பும்போது எதேச்சையாக அந்த பையன் அந்த பக்கம் வர, பெரியவா அவனிடம் சட்னு போய், அந்த நெய்வேலியிலிருந்து வந்தவா போயிட்டாளான்னு பாரு, போகலைன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. அவருடைய திருவிளையாடலை யார் அறிவார்? அவர்கள் கிளம்பவில்லை. ஒவ்வொருவராக பெரியவா முன்னால் வர வர நீ இல்லை நீ இல்லை என்று திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியாக வந்தவரை பார்த்ததும் பெரியவா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. இவரைத்தான் கூப்பிட்டேன். இந்தாடா குழந்தே, உன்னோட கதையை இவர்கிட்ட சொல்லு என்று சொன்னார். பையன் சொல்ல சொல்ல அதிகாரியின் முகத்தில் ஒரே பிரகாசம். பெரியவா, என்னோட அக்கா பம்பாயில் இருக்கா. அவாத்துல தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமாக தான் இந்த பையனுக்கு தகவல் போச்சு. இவன் தங்கையை அழிச்சுண்டு போகணும்னு என் மூலமாக தான் அவள் சொல்லிட்டு இருந்தா என்று மனசார ஒப்புக்கொண்டார். ரொம்ப நல்லதா போச்சு. இங்கே பாரு, இந்த குழந்தை பெத்தவாளை பறிகொடுத்துட்டு தவிக்கிறான். இவன் தங்கையையும் உன்னோட அழிச்சுண்டு போய் அவளை படிக்க வச்சு ஆளாக்குறது உன்னோட பொறுப்பு. முதல்ல இவனுக்கு உபநயனம் பண்ணிவை. அவனை பெத்தவாளுக்கு கர்மாக்களை அவன் கையால் பண்ணவை. ஆக கூடி வா 2 பேரோட எதிர்காலத்துக்கு நீதான் எல்லாம் பண்ணணும். என்ன செய்வியா? அதிகாரிக்கோ சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. பிரமிப்போ அதைவிட பன்மடங்கு. என்ன ஒரு லீலை! எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்! எல்லோரையும் விட்டுவிட்டு தன்னிடம் அவர் கட்டளையிட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று பூரித்து போனார். அட்சணமே பெரியவா பாதத்தில் விழுந்து அந்த பையனையும் அவன் தங்கையையும் தன் சொந்த குழந்தைகள் போல் பாதுகாப்பதாக உறுதிமொழி கொடுத்தார். பெரியவாளை நம்பினார் கெடுவதில்லை என்று அந்த குட்டி பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. அடுத்த பதிவில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.
மகாபெரிவா சரணம்.